வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். புதுச்சேரிக்கு கூடுதலாக 105 மெகாவாட் மின்சாரம் மத்திய அமைச்சரிடம் புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கோரிக்கை. நூவடி சாலை ரயில்வே மேம்பாலம் மறுசீரமைப்பு பணி மந்தகதி. அரசு அதிகப்படியான ஆட்களை கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. கொம்பாக்கம் அருகே ரவுடியை கொலை செய்ய முயன்ற 4 கைது. புதுச்சேரிக்கு கூடுதலாக 15 மெகாவாட் மின்சாரம் வழங்க வேண்டும் என மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர் லாலை அமைச்சர் நமச்சிவாயம் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் தென்னிந்திய மாநிலங்களில் மின்துறை அமைச்சர்கள் மாநாடு நடைபெற்றது. மாநாட்டிற்கு மத்திய புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி துறை அமைச்சர் ஸ்ரீபாத் யோசா நாயக், மத்திய மின்சாரம், வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் துறை அமைச்சர் மனோகர்வால் தலைமை தாங்கினார். கூட்டத்தில் புதுச்சேரி, தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, கேரளா, தெலுங்கானா உள்ளிட்ட மாநிலங்களை சார்ந்த மின்துறை அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி சார்பில் மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பங்கேற்றார். புதுச்சேரி, காரைக்கால் பகுதியில் உள்ள மின்சார தேவைகள், மத்திய அரசின் திட்டங்கள் எவ்வாறு மாநிலத்தில் செயல்படுத்தப்படுகிறது, நிதி ஒதுக்கீடு உள்ளிட்டவை குறித்து எடுத்துரைத்தார். மேலும் புதுச்சேரியில் மின்துறையை மேம்படுத்த கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து புதுச்சேரிக்கு கூடுதல் மின்சாரம் வழங்க வேண்டும் என மத்திய மின்துறை அமைச்சர் மனோகர் லாலை அமைச்சர் நமச்சிவாயம் சந்தித்து கோரிக்கை மனு அளித்தார். அதில் புதுச்சேரிக்கு தற்போது மத்திய அரசு மூலம் NLC, ராமகுண்டம் ஆகிய அனல் மின் நிலையங்களிலிருந்தும் கூடங்குளம் அணுமின் நிலையம் உள்ளிட்ட இடங்களிலிருந்தும் 540 மெகாவாட் மின்சாரம் வழங்கப்படுகிறது. அடுத்த 10 ஆண்டுகளில் மக்கள் தொகை பெருக்கம், தொழிற்சாலை, வியாபார நிறுவனங்கள் துவங்கம் போன்ற காரணங்களால் புதுச்சேரிக்கு கூடுதலாக 300 மெகாவாட் மின்சாரம் தேவைப்படும் என கணக்கிடப்பட்டுள்ளது. இதற்கு முதற்கட்டமாக புதுச்சேரிக்கு 105 மெகாவாட் மின்சாரம் கூடுதலாக வழங்க வேண்டும் என மனுவில் தெரிவிக்கப்பட்டது. மனுவை பெற்றுக்கொண்ட மத்திய அமைச்சர் விரைந்து புதுச்சேரிக்கு கூடுதல் மெகாவாட் மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததுடன் உடனடியாக மத்திய மின்துறை செயலரை அழைத்து புதுச்சேரிக்கு தேவையான கூடுதல் மின்சாரத்தை வழங்க உத்தரவிட்டதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்த நூறடி சாலை ரயில்வே மேம்பாலம் மறுசீரமைப்பு பணி மந்தகதியில் நடந்து வருவது பொதுமக்கள் மத்தியில் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி நூறடி ரயில்வே கிராசிங்கள் கடந்த 2017ஆம் ஆண்டு ஜூலை 28ஆம் தேதி 1.20 கிலோமீட்டர் நீளத்திற்கு மேம்பாலம் திறக்கப்பட்டது. பல கோடி ரூபாய் செலவில் முதல் முறையாக கட்டப்பட்ட ரயில்வே மேம்பாலம் என பெருமை கொள்ளப்பட்ட நூறடி ரயில்வே பாலத்தில் பல ஆண்டுகளாக மேம்பால சாலையில் அடிக்கடி பள்ளம் ஏற்பட்டு வாகன ஓட்டிகளை மிரட்டி வருகிறது. பாலத்தின் மேல் சிமெண்ட் சாலை ஜல்லிகள் அடிக்கடி பெயர்ந்து இரும்பு கம்பிகள் ஆபத்தாக வெளியே தெரிவதும், தேசிய நெடுஞ்சாலை அதிகாரிகள் ஒப்புக்கு பேட்ச் ஒர்க் செய்வதும் ஃபேஷனாகிவிட்டது. இந்நிலையில் ரயில்வே பாலத்தின் பக்க சுவர் பகுதி தற்போது விரிவாக்கமடைந்து பாலத்தின் கீழ் மணல் கொட்டி அடுத்த பீதியை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் அச்சத்தை தொடர்ந்து இப்பாலத்தினை பலப்படுத்தும் பணி கடந்த 8ஆம் தேதி துவங்கி நடத்தி வருகிறது. இதற்காக போக்குவரத்து மாற்றியமைக்கப்பட்டது. பாலத்தின் கிழக்கு பகுதி RTO அலுவலகம் பக்கம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது. இப்பகுதியில் சீரமைப்பு பணி நடந்து வருகிறது. இதனால் பாலத்தின் ஒரு பக்கம் மட்டும் வாகனங்கள் சென்று வருகின்றன. நூறடி ரோடு ரயில்வே மேம்பாலம் நகரின் உச்சகட்ட போக்குவரத்து நெரிசல் மிகுந்த சாலையாக உள்ளது. எனவே ரயில்வே பாலத்தினை பலப்படுத்தும் பணியை விரைவுபடுத்தி முடிக்க வேண்டியது முக்கியம். அதிகாரிகள் அருகிலேயே இருந்து இந்த பணியை மேற்பார்வை செய்ய வேண்டும். இது சாமானிய குப்பன் சுப்பனுக்கு கூட தெரியும். ஆனால் அதிகாரிகளுக்கு மட்டும் ஏனோ தெரியவில்லை. இந்த ரயில்வே மேம்பால மறுசீரமைப்பு பணி செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்ட மந்தகதியில் செய்து வருகின்றன. அதுவும் குறைந்த ஆட்களை கொண்டு ஆமை வேகத்தில் மறுசீரமைப்பு பணிகளை உருட்டி வருகின்றன. இதுவரை 30% பணிகள் மட்டுமே முடிந்துள்ளது. எஞ்சியுள்ள 70% பணிகளை 2.5 மாதத்தில் முடித்து விடுவோம் என அதிகாரிகள் தெரிவிக்க, அதுவரை எங்களின் நிலைமை என்ன ஆகும் என போக்குவரத்து நெரிசலில் சிக்கும் வாகன ஓட்டிகள் கடும் எரிச்சல் அடைந்து வருகின்றன. ஏண்டா இந்த பக்கம் வந்தோம் என நொந்தபடி செல்கின்றன. போர்க்கால அடிப்படையில் செய்ய வேண்டிய சீரமைப்பு பணி சாவகாசமாக நடந்து வருவது பொதுமக்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தி உள்ளது. இந்த விஷயத்தில் புதுச்சேரி அரசு சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும். கூடுதல் ஆட்கள் நியமித்து விரைவாக பணியை முடிக்க வேண்டும். இல்லையெனில் நூவடி சாலையில் தினமும் சந்திக்கும் இந்த நெரிசல்
ஆளும் கட்சிக்கு அதிருப்தி ஒட்டுகளாகத்தான் மாறும் என மக்களால் கணிக்கப்படுகிறது. கொம்பாக்கம் அருகே பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய ரவுடியை கொலை செய்ய முயன்ற 4 பேரை முதலியார்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உதயஞ்சாலை பிரியதர்ஷினி நகரை சேர்ந்தவர் மணிகண்டன் என்கிற ஸ்டிக்கர் மணி, வயது 24, ரவுடியான இவர் மீது அடிதடி, நாட்டு வெடிகுண்டு வீச்சு, கத்தியுடன் பொதுமக்களை மிரட்டியது உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் உள்ளன. தனது எதிரியான கோவிந்தசாலையை சேர்ந்த லோக பிரகாஷை கொலை செய்யும் நோக்கத்தில் நாட்டு வெடிகுண்டு செய்து வைத்திருந்த போது உதயஞ்சாலை போலீசார் மணிகண்டனை கைது செய்து காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். கடந்த 10 நாட்களுக்கு முன் சிறையில் இருந்து ஜாமீனில் வந்த மணிகண்டன் காரைக்கால் நகர காவல் நிலையத்தில் கையெழுத்து போட்டு வந்தார். இந்த நிலையில் தனது காதலியை திருமணம் செய்ய முடிவு செய்து புதிதாக துணி எடுக்க சாந்திக்குப்பத்தை சேர்ந்த சந்தோஷ் என்பவருடன் பைக்கில் புதுச்சேரி நகர பகுதிக்கு வந்துவிட்டு மீண்டும் சந்திக்குப்பம் சென்று கொண்டிருந்தார். கொம்பாக்கம் மாதா கோவில் தெரு சந்திப்பு அருகே சென்ற பொழுது மணிகண்டனின் எதிரியான லோக பிரகாஷின் நண்பர்கள் பெரியார் நகர் தனுஷ், பாவனன் நகர் சுனில், அவரது தம்பி சஞ்சய், கோவிந்தசாலை குட்டி சந்திர உள்ளிட்ட 4 பேர் மணிகண்டன் சென்ற பைக்கை மறித்து கையில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் வெட்டினர். பலத்த காயத்துடன் தப்பிய மணிகண்டன் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இதுகுறித்து புகாரின் பெயரில் வழக்கு பதிவு செய்த முதலியார்பேட்டை போலீசார் இன்று 4 பேரை கைது செய்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை பெண்களுக்கு பூ வியாபாரம் செய்யும் விதமாக அதற்கான சாலை சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பயனாளிகளுக்கு இன்று வழங்கினார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த ஏழை பெண்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பூக்கடை வைப்பதற்கு இன்று ஸ்டால் வழங்கினார். இந்த பூ ஸ்டால் வழங்கும் நிகழ்ச்சியானது செஞ்சி சாலை, வாழைக்குளம், அரசு குடியிருப்பு, வைத்தியக்குப்பம், செல்வராஜ் செட்டியார் வீதி ஆகிய பகுதிகளில் நடைபெற்றது. வியாபாரம் செய்ய பூ ஸ்டாலை பெற்ற மகளிர் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதியைச் சேர்ந்த பாஜக ஒருங்கிணைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் ஆனந்த கண்ணன், ஆனந்த பாஸ்கர், ரமேஷ், ரமு முருகன், பிரகாஷ், சத்யநாராயணன், செல்வம், சந்தோஷ், சரத்பாபு முருகன், மகளிர் அணியைச் சேர்ந்த வீரம்மா, உமா மகேஸ்வரி, லட்சுமி பாக்யா, ஜெயா, சசிகலா உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர். போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து சகோதரன் திருநங்கையர் குழுவினரால் நடத்தப்பட்ட விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் போதைப் பொருட்கள் உபயோகிப்பதால் ஏற்படும் உடல், மனம் மற்றும் சமூக விளைவுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் சமூக நலத்துறை சார்பில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி கடந்த 19ஆம் தேதி தொடங்கி வரும் 24ஆம் தேதி வரை நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக நெல்லித்தோப்பு சிக்னல் மற்றும் இந்திரா காந்தி சிக்னல் சந்திப்பில் சகோதரன் திருநங்கையர் குழுவினரால் போதைப் பொருட்களால் ஏற்படும் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ஒலிபெருக்கி மூலம் விழிப்புணர்வு வாசகங்கள் ஒலித்தினார். அதற்கேற்ப கைகள் மற்றும் உடல் அசைவுகள் மூலமாக வாகன ஓட்டிகளின் கவனத்தை ஈர்த்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். நிகழ்ச்சியை சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி தொடங்கி வைத்தார். ஏற்பாடுகளை துறையின் துணை இயக்குநர் ஆறுமுகம், கள அதிகாரி கருணாநிதி மற்றும் ஊழியர்கள், சகோதரன் அமைப்பின் தலைவர் ஷீதல் நாயக் ஆகியோர் செய்திருந்தனர். இதேபோல் திருக்கனூர், மதகடிப்பட்டு பகுதிகளில் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் மூலமாக போதை ஒழிப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது. இதில் பொதுமக்களும் விழிப்புணர்வு துண்டு பிரச்சாரங்கள் விநியோகிக்கப்பட்டு போதைப் பொருட்கள் உபயோகிப்பதால் ஏற்படும் உடல், மனம் மற்றும் சமூக விளைவுகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. புதுச்சேரி நாட்டிய சாஸ்திராலய இசை மற்றும் நடன பள்ளியின் ஆசிரியர்கள் குரு உமா ரமேஷ் மற்றும் குரு மாதவி ஜெயபிரகாஷ் நடத்தும் 15வது சலங்கை பூஜை விழா கம்பன் கலையரங்கில் சிறப்பாக நடைபெற்றது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம், அரசு கொறடா ஏகேரி ஆறுமுகம், கலைமாமணி ராஜமாணிக்கம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கூடம் முதல்வர் அன்னபூர்ணா ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விளக்கு ஏற்றி விழாவை துவக்கி வைத்தனர். நாட்டிய சாஸ்திராலய இசை மற்றும் நடனப்பள்ளி புதுச்சேரியில் 4 பகுதிகளில் 300க்கும் மேற்பட்ட குழந்தைகளை கொண்ட பாரம்பரிய முறைகள் பரதக்கலையை மிக சிறப்பாக கற்பித்து வருகிறது. மேலும் அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் அவர்களின் குழுவினர் பரதநாட்டியம் சிறப்பாக இடம்பெறுகின்றனர். புதுச்சேரி, தமிழ்நாடு மட்டுமில்லாமல் மலேசியா, வியட்நாம் போன்ற வெளிநாடுகளிலும் பரதநாட்டிய நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளது சிறப்பு வாய்ந்தது.
சகோதரிகள் குரு உமா மற்றும் மாதவி ஆகியோருக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது. தெய்வீக கலையான பரதநாட்டியத்தை அனைவரிடமும் பல்வேறு கோவில்கள், கிராமப்புறங்களிலும் சிறைச்சாலைகளிலும் கொண்டு சென்ற பங்களிப்பை சிறப்பாக செய்துள்ளதற்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டது. விழாவில் நாட்டிய சாஸ்திரலாய மாணவர்கள் 19 பேர் சலங்கை பூஜை நடனத்தில் பங்கேற்றனர். பிரதமர் மோடி தலைமையில் டெல்லியில் நடைபெற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி புறக்கணித்தார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் பாஜக தலைமையில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதலமைச்சராக ரங்கசாமி உள்ளார். அவர் நிதி பொறுப்பையும் வகித்து வருகிறார். இந்நிலையில் பிரதமர் மோடி தலைமையில் நிதி ஆயோக் கூட்டம் இன்று டெல்லியில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மாநில முதல் மந்திரிகளும் அழைப்பு அனுப்பப்பட்டிருந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேற்று டெல்லி சென்றார். இந்த கூட்டத்தில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமியும் கலந்து கொள்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. டெல்லி பயணம் குறித்த முதலமைச்சர் ரங்கசாமியிடம் செய்தியாளர்கள் கேட்கும் போதெல்லாம் அப்புறம் சொல்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையை மட்டுமே கூறி வந்தார். ஆனால் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொள்ளவில்லை. அவர் டெல்லி செல்ல விமானத்தில் டிக்கெட் எதுவும் முன்பதிவு செய்யப்படவில்லை. நேற்று அவர் புதுச்சேரியில் நடந்த நிகழ்ச்சிகளில் பங்கேற்றார். இதனால் தேசிய ஜனநாயக கூட்டணியில் உள்ள முதலமைச்சர் ரங்கசாமி பிரதமர் மோடி தலைமையில் நடந்த நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்தது பாஜக கட்சியினரிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. அரபிக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடலில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றது. ரத்னகிரி டபோலி இடையே காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இன்று முற்பகல் கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி துறைமுகத்தில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டுள்ளது. அரபிக்கடல் பகுதியில் பலத்த காற்று வீசும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. உருளையன்பேட்டை பாஜக சார்பில் நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணியில் கேரள பாரம்பரிய நடனமான தாயம் நடன கலைஞர்களுடன் ஈரோடு முரசு கொட்டி தப்பாட்டத்துடன் பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. பாகிஸ்தான் தீவிரவாதிகளால் காஷ்மீர் பஹல்காம் தாக்குதலில் உயிரிழந்த பொதுமக்களுக்கு ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பதிலடி கொடுத்து தீவிரவாதிகளின் முகாம்களை அழித்த இந்திய ராணுவத்திற்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் தேச ஒற்றுமையை வலியுறுத்தும் விதமாகவும் ஆபரேஷன் சிந்தூர் வெற்றி ஊர்வலம் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதி சார்பில் நடைபெற்றது. தொகுதியின் பாஜக பொறுப்பாளரான பிரபுதாஸ் தலைமையில் புறப்பட்ட பேரணியை பாஜக தலைவர் செல்வகணபதி தொடங்கி வைத்தார். பேரணிகள் ஈரோடு புகழ்பெற்ற முரசு கோட்டு கேரளா பாரம்பரிய நடனமாக தையம் நடன கலைஞர்களுடன் 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் பேரணியாக சென்றன. இது பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. புதிய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்பட்ட பேரணி பிருந்தாவனம் பெரியார் சிலை அருகே முடிவடைந்தது. 3 கிலோமீட்டர் தூரத்திற்கு நடைபெற்ற தேச ஒற்றுமை பேரணிகள் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஆண்கள், பெண்கள் கலந்து கொண்டார். ஜெய்ஹிந்த் என்ற முழக்கத்துடன் தேசிய கொடியை கையில் பிடித்தபடி சென்றனர். பேரணிகள் பொதுமக்கள், பள்ளி, கல்லூரி மாணவர்கள், முன்னாள் ராணுவ வீரர்கள் என அனைவரும் திரளாக பங்கேற்றனர். புதுச்சேரியில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்ட் ஹவுஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் 1 கிராம் 8,990 ரூபாய். வெள்ளி 1 கிராம் 108 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரிக்கு கூடுதலாக 105 மெகாவாட் மின்சாரம் மத்திய அமைச்சரிடம் புதுச்சேரி மின்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கோரிக்கை. 100 அடி சாலை ரயில்வே மேம்பாலம் மறுசீரமைப்பு பணி மந்தகதி. அரசு அதிகப்படியான ஆட்களை கொண்டு உடனடி நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் எதிர்பார்ப்பு. கொம்பாக்கம் அருகே ரவுடியை கொலை செய்ய முயன்ற 4 கைது. நிதி ஆயோக் கூட்டத்தை புறக்கணித்த முதல்வர் ரங்கசாமி பாஜக கட்சியினரிடையே அதிருப்தி. குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை காரணமாக புதுவையில் 1ஆம் எண் புயல் கொண்டு ஏற்றம். இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.